வாவோட அத்துருவேன். ஆமா உங்க பேரு வாபோடு தானே, அதனால வாபோடு அக்கா தான் செய்வீங்க. ஊரான ஊருக்குள்ள உன் பாவாடை கலட்ட யாரும் இல்ல. மைக்க புடுங்குறான்னு எதுக்கு தெரியுமா? அந்த இடியப்பம் அவங்க ஊரா உன் மேல ஒன் சைடு லவ். உன் பாவாடை கலட்ட யாரும் இல்ல. பாடாத மல்லிய பூவு மோந்து பார்த்தா புத்தமில்ல. அடி மனசுரந்தா வாடி பிரேதீஸ்வரி நிறைய சுகத்தை ஆடி தாடிரந்தா மனசுரந்தா வாடி பிரேதீஸ்வரி உன் மனமுருகி சுகத்தை தான தாடி அடி மனசிருந்தா வந்து வாடி நல்ல ரோஜக்காரே ஒரிஜினல் வாதி உன்ட்ட ஒட்டுவானா? நோத்தா எத்தனை தடவை மடுவில் அடிக்கிறானா? ஓத்த கொம்மானா பிடிச்சி நசுக்கி போடுவேன். போடாமலே இந்த வாத்தியா நாளை காலையில நத்தத்துல தீ குளிப்பான்டா. முதல்ல அவரை மேல் குளிக்க சொல்ல, அப்புறம் அவர் தீ குளிப்பாரு. பிரதி என்ன ராதா என் பேரு சொல்ல நீ என்ன பெரிய ஆளா? யாரு வேற? நீ இல்ல பெரிய ஆள் மயிரா? யார் ராமோல நீ? அண்ணே நீ வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போ தயவு செய்து. சோத்துக்கு போல சுண்ணாமதிக்கிறேன். என்னது பொறுமை காத்தவன் செவரொட்டியை திம்பேன். ஓகே ஆமா அப்படியே நீ தின்னிட்டாலும் பொழந்து தள்ளிடுவ. போ முண்டை 3 காசு முண்டை கீரை முண்டை போடா. உன்னை பார்க்கும்போது அப்படியே எரிச்ச மசரா போயிரு. தயவு செய்து உள்ள போயிரு. வெயில் காலத்துல எரியக்கூடாது, அந்த இடம் டேஞ்சர். அப்படி எரிஞ்சுன்னா லேசா இளநியை தெளிச்சு விடுங்க. ஏன் முன்ன பின்ன நீங்க தெரிச்சு பழக்கம் இருக்கோ? இளநியை தெளிச்சா போடும். எனக்கு அப்படியே கட்டுப்பு மசரா இருக்குங்க. உங்களை பார்க்கும்போது என்னன்னே தெரியல எனக்கு. கட்டுப்பு மசரா இருக்குன்னா கிரீம் தடவுங்க. எதுல? அதான் எதுல தடவை? எருமாடு. ஒரு சொந்த தாய் மாமனை 7 ஆண்டுக்கு முன்னாடி எங்க அக்கா மகன் நல்லா இருக்கட்டும்னு எல்லாத்தையும் தாங்கிட்டு இன்ன வரைக்கும் நீ நல்லா இருக்குன்னு நினைக்கிற ஒரு ஜீவன் தான் உங்க மாமா எம்கேஆர் தான். ஆமா மாமா எனக்கு மட்டுமா நீங்க மாமா? அவங்க 4 பேருக்கு நீங்க மாமா தான். இந்த ஊருக்கே நீங்க மாமா தான் தெரியுமா? கொஞ்ச நேரத்துல ஒரு டான்ஸ் மூத்தரம் சிறுத்துன்னு ஓட போறான். நான் என்னையா பண்ணப்ப? இருமா, ஒரு சபையில உன்னை ஏதாவது நான் சொன்னா இல்லையே, உன்னை வாழ்த்தி தான் பாட்டு பாடினேன். ஆமா நீ எத்தனை முண்டை சொல்ற பிறகு முண்டை? ஆமா நாங்க பிறக்க திணி உங்க பிறக்காம தின்ட்டு வந்தாங்க. போடா இடிச்சடிச்சுக்க இடி நோனியை கழட்டி விடுவேன். தலை காளி முண்டையா இருப்பா விளையாடா. எவ்வளவு ஒரு பேட்ஸ் வாய்ஸ். பேசுவேங்க, வாய் இருக்குல்ல. ஆண்டே வாய் எதுக்கு படைச்சிருக்கான்? பேசுறதுக்கு. நீ பேசுவேன். இப்ப பாரு, மாடு புடி மாடு பேசுடா. மாடு புடி மாடு மயிறு மாடுன்னு பேசு. யானை கதை ஒரு யானை கதை சொன்னேன்னா பூரா பேரும் எலியா மாறிடுவாங்க. அப்படி என்ன அந்த யானை கதை? நீதான் யானையா? என்ன பக்க யானை மாதிரி தெரியுது அவளுக்கு? என் தம்பிய ஊரா எலி. எலின்னு சொன்னா பின்னாடியே வருவாங்க. யானை கதையா? பிரதி சொல்லுங்க மாமா. இந்த கதை ஃபியூச்சர்ல உனக்கு லகுட உண்டாக்கும். லகுடா என்னது? நீங்க கேட்கலாம், ஏன்னா இது நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கும். நீங்க சொல்லுங்களேன். முன்ன பின்ன எனக்கு யானை கதைங்கிறதே தெரியாது. ஒரு யானை. சரி, ஏன் ஒரு மாதிரி கொணட்டுறீங்க? என்னாச்சு? யானைக்கு என்ன? செக்ஸா இருக்கும். நீ சொல்லியா முதல்ல செக்ஸா இருக்குமா என்ன இருக்கும் பாக்குறேன். அது நீக்குற ரேஞ்சுக்கு இருக்கும். நீக்குற ரேஞ்சா? ஆனா எலி நல்லா பண்ணுவாங்களா? என்ன பண்ணும்? அதான் ஏங்க நீங்க சொல்லுங்களேன். யானை ஒரு மாதம் மைத்த புடிச்சு ஒரு யானை. சரி, நத்தம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அப்புச்சி ஹோட்டல், இதோட ஹோட்டல்ல சாப்பிட்றேன் பூரா ஓமட்டணும். நத்தம் சரி, அப்புச்சி ஹோட்டல்கிட்ட டெய்லி அப்புச்சியை பார்க்க வரோம் யானை. சரி, அப்புச்சி டெய்லி 2 புரோட்டாவும் ஒரு தோசையும் கொடுப்பாரு, தின்னுட்டு போயிடும். சரி, இந்த அப்புச்சி கடையில் ஒருத்தர் இருக்கேன் இந்திக்காரன்.
ஆ ஃப்ரை ரைஸ் போடுவேன். சரி அந்த ஃப்ரை ரைஸை டெய்லி இந்த கீழே விழுந்ததை திங்கிறதுக்கே ஒரு எலி வருமா. சரி அந்த எலி இந்த யானையை பார்த்துருச்சு. சரி பார்த்துட்டு அப்புச்சி கடை அடைச்ச உடனே ஆ இந்த யானை அங்கனையே படுத்து கிடந்திருக்கு. சரி இந்த யானைகிட்ட போய் இந்த எலி கேட்டிருக்கு, என்னன்னு? ஏய் அட சொல்லியா? ஃபர்ஸ்ட் நைட் மேட்ரு ப்ரோ. ஃபர்ஸ்ட் நைட்டா? ஏங்க யானைக்கு எலிக்கு எப்படிங்க ஃபர்ஸ்ட் நைட்டு? ஐயோ நீர் கசிவு. ஐயோ அட சொல்லுங்களே. அந்த யானைகிட்ட போய் 1 கோடி ரூபா லோனு கிடைச்சா. அது இல்ல பிரகதி, சொல்லுங்க மாமா. மாமா மாமா ஓ நான் இதை எப்படி ட்ரில்லு போடுவேனே தெரியல. சொல்லுங்க மாமா. அந்த சொல்றேன் மாமா. இப்படி கேட்கணும்டா கதை. அருமையான கதை. பத்தியாரா எப்படி கேட்குது? மாமா ரொம்ப சொன்னா நான் எலிய மாதிரி வைப்பான். இருடா. சொல்லுங்க. அந்த யானைகிட்ட போய் இந்த எலி அப்புறம் கேட்டிருக்கு, என்னன்னு? யானை யானை உன்னை ஒரு நாள் நான் கிண்ணா கிண்ணா கிண்ணா. ஏய் கிண்ணா கிண்ணானா என்ன? அது அவங்க மியூசிக். அது எலியோட மியூசிக். கிண்ணா 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 கிண்ணா. அந்த யானைகிட்ட போய் சொல்லியிருக்கு, ஒரு நாளைக்கு உன்னை நான் தொங்காஸ். ஏய் எலி போய் யானை கிட்ட டொங்காசு கேட்டுச்சா? அதுக்கு திமுரு இதுதானே. அதானே அதானே. இது என்னது இது? அப்ப அந்த யானை சொல்லியிருக்கு, என்னன்னு? நத்தம் அப்பிச்சு கடைக்கிட்டே பண்ணேன்னா பயலு ஊரா நல்லா கடை திறந்து தண்ணியை போட்டு வந்திருப்பாங்க. சரி எல்லாரும் பைக்கை பாட்டிட்டு பின்னாடி வந்துட்டேன்னா என் கப்ளிங் வீங்கிரும். அதனால அந்த யானை எலிக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கு. சரி நத்தம் அவுட்டரில் ஒரு தென்னந்தோப்பு இருக்கு. அது வந்து முருகையாவோட தோப்பு. அங்கே வா, நல்ல கிளைமேட் நல்லா இருக்கும், அங்கே நம்ம 2 பேரும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம் அப்படி சொல்லி இந்த எலி நத்தம் டிஎன் 42 மென்ஸ் வேர்ல டிஷர்ட்டு சீன்ஸு போட்டுக்கிட்டு வந்துச்சு. அது நத்தம் டிஎன் 42 மென்ஸ் வேர்ல ட்ரெஸ் எடுத்து போட்டு கூலிங் கிளாஸ்லாம் போட்டு சரி கெச்சு கார்த்தி மாதிரி போய் அங்கே வாமப்புல இருந்திருக்கா. யானை வரட்டும் நீங்க புலம் தள்ளிடுவோம்னு. இந்த யானை ரெடியா இங்கே போய் நின்று சொல்லுங்க. அது பவுடர்லாம் அடிச்சு கப்ளிங்லாம் அலசி ரெடியா நின்றுருக்கு. சரி இந்த எலி ஒரு நாள் ஃபுல்லா தேடி இருக்கு, முண்டைக்கு கப்ளிங் தெரியல. திடீர்னு பார்த்தா உள்ளே போயிருச்சு உள்ள. ஐயோ அப்புறம் யானை படக்கணும் குசை போட்டு விட்டு ஐயா அப்புறம் தம்முன்னு ஓட்டுருக்கு போய் தூர்லயே அடிச்சு முண்டை கிருகிருன்னு வந்து ஒரு வழியா தேடி பிடிச்சி பின்னாடி கூடி சொட்டு மருந்து ஊத்துறது மாதிரி மெதுவா பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. அப்ப அந்த யானை தலையில பெரிய இளநி விழுந்திருக்கு. சரி இந்த யானை ஆன் இருக்கு. எலி ரொம்ப வலிக்குதா, மெதுவா செய்வா. ஏய் என்னையா அது? உனக்கு எச்சி உரிமை. முகரைய பாரு முகரைய. இன்னொரு கதை வச்சிருக்கேன். என்ன கதை? மைனா குஞ்சுக்கு சோறு வைக்க. ஐயோ உன்னை கும்பிடு கேக்குறேன், வேணாம். யானை கதையா பெருங்கதையா இருக்கு. விளக்கமாறு பிஞ்சு போகும். கணேஷ் போயல. என்ன கணேஷ் போயல? அதுக்கு ஏன் தெரியுமா கணேஷ் போல வந்துச்சு? ஏங்க முத அந்த தமிழ்நாட்டில் போயல போட்ட ஒரு பேரு கணேஷ். அதனாலதான் ஆரம்பத்தில் அது வேறு கணேசன் போயல. இந்த வார்த்தையா ஆரன் அடிச்சிட்டாரு. அந்த யானை செஞ்சதுல செத்து போச்சு, விறகு ஏத்திட்டு போறாங்க எரிக்கிறதுக்கு. பிரதி சொல்லுங்க. நத்தத்திலே இந்த மேடை எல்லாத்துக்கும் கிடைச்சிடாது. இந்த மேடைக்கு நான் வந்திருக்கேன், என் மருமக வந்ததில்ல. என் மருமகளை இந்த மேடைக்கு வர வாய்ப்பளித்த இந்த விழா கமிட்டிக்கு நெஞ்சார்ந்த நன்றி அண்ணே, நன்றி அண்ணே, நன்றி. அதே மாதிரி தம்பி கருப்புசாமி, மருது, மணிவேலு, அந்த அரக்காது முண்டை, அவன் தாளக்காரன். இன்னைக்கு ஒன்று சொல்றேன், சொல்லுங்க. மேடையில் 10 பேர்த்த சிரிக்க வைக்கிறதுக்காக பேசுவேனா தவிர பெண்களை புண்படுத்துறதுக்கு நான் பேச மாட்டேன் பிரகதி. அதுக்காக 1000 தான் இருந்தாலும் என் தம்பிகளும் எங்கள் அண்ணன் எங்கள் அக்கா தங்கச்சியெல்லாம் எனக்குன்னு அந்த இதயத்தில் ஒரு நேம் வச்சுருக்காங்க. ஆமாம். இன்னொரு தடவை என்னை போடா வாடேன்னு சொன்னேன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த பத்தியா இடியப்பத்துக்கு மாவு வேணே வேண்டேன். ஏன் ஆம்பளை எப்போ பார்த்தாலும் இடியப்பம் இடியப்பம்? ஏன்? அதுக்கு விளக்கம் இருக்கு.